வெல்கம் டு சிகே vlogs 0.2. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு அன்பாக்சிங் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் நம்ம சேலத்தில் இருக்கிற மீனாட்சி அப்படின்ற ஒரு ஷாப்பில் தான் நான் இது ஆர்டர் போட்டிருந்தேன். அதாவது எப்படின்னா இப்போ நியூ இயர் பிறக்குதுன்னா அந்த வருஷம் எந்த வருஷமோ அந்த ப்ரைஸே கொடுப்பாங்க. அதாவது 2025னா 2025க்கே அந்த பொருளை கொடுப்பாங்க. அந்த மாதிரி வாங்கினது தான் இது நான் எப்போ வாங்கினேன்னா சித்திரை 1க்கும் அதே மாதிரி ஆஃபர் போட்டிருந்தாங்க. அப்போ வாங்கினேங்க இது நான் எவ்வளோக்கு வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி அப்புறம் டெலிவரி சார்ஜ் எல்லாமே சேர்த்து 2175 ருபீஸ்க்கு வாங்கினேங்க. இந்த கடையில் நான் இதோட 2வது பொருள் வாங்குறேங்க. ஏற்கனவே நான் 2016 2016 ருபீஸ் கொடுத்து 3 குக்கர் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். நான் நேரில் போய் வாங்கிக்கிட்டோம். அது 10 இயர்ஸ் பக்கம் ஆக போகுது. இது வரைக்குமே சூப்பராக இருக்குது அந்த குக்கரு. மட்டன்லாம் ஒரே விசிலில் சூப்பராக வெந்துடும். எங்கள் நாத்தனார்லாம் சொல்லுவாங்க எனக்கு மட்டும் வேகவே மாட்டேங்குது 4 விசில் விட்டாலும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த குக்கர் ரொம்ப சூப்பராக இருக்கும். பழசானாலும் சரி சொல்லிட்டு நான் அதையிலேயே தான் நான் சமைச்சிட்ருக்கேன். ரொம்ப நல்லா இருந்தது. சரி ஹாட் பாக்ஸ் வாங்கி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி பார்த்தேன். நிறைய பொருட்கள் போட்டிருந்தாங்க. நம்மளுக்கு தேவையான பொருள் மட்டும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது போட்டிருக்கேன். ரொம்ப ரொம்ப சூப்பரான ஆஃபர். மற்ற டைமில் எப்படின்னு தெரியாது, ஆனால் இந்த 2025 26ன்னு வரப்போது பார்த்திங்களா, அந்த மாதிரி நியூ இயர் டைமில் நீங்கள் வாங்கினீங்களா ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். ரொம்ப நல்லா இருந்தது. இது நான் திருவண்ணாமலை கோயிலுக்கு போகும்போது இல்லை தக்காளி சட்னி வச்சு செஞ்சு எடுத்துகிட்டு போயிருந்தோம். பூரியும் சப்பாத்தியும் செஞ்சு அதுக்கு காம்பினேஷன் நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு 2 டேஸ் சூப்பராக இருந்துச்சுங்க. எந்த ஒரு ஸ்மெல்லும் வரல, நல்லாவே இருந்தது. இந்த சின்ன ஹாட் பாக்ஸில் தான் எடுத்துகிட்டு போயிருந்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. இதில் எப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா கோல்டும் யூஸ் பண்ணிக்கலாம், ஹாட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே 4 hours இதில் ஹீட்டும் சரி கோல்டும் சரி தாங்குன்னு சொல்லியிருந்தாங்க. இது ஓப்பன் பண்ணி நான் க்ளோஸ் பண்ணி பார்த்தேன். நல்லா இருந்தது. ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். ரொம்ப சின்னதாக ரொம்ப அழகாக இருந்தது. வெயிட்டும் நல்லா இருந்தது. பாக்ஸோடு பார்த்தோம்னா வெயிட் அந்தளவுக்கு இல்லாத மாதிரி இருந்துச்சு. தனித்தனியாக எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லாவே இருந்ததுங்க. ரொம்ப ரொம்ப நன்றி இந்த மீனாட்சிக்கு. அதே மாதிரி நம்ம எப்போ ஒரு சில்வர் பொருளோ இல்லை பிளாஸ்டிக் பொருளோ வாங்கினோம் அப்படின்னாலும் நல்லா சுடு தண்ணி வச்சியோ அப்புறமா சோப்பு போட்டு நல்லா கழுவிட்டு அப்புறமா யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா பளபளன்னு இருக்குதே, சும்மா கழுவிட்டு யூஸ் பண்ணலான்ட்டு யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம எப்பயுமே நல்லா கழுவிட்டு தான் யூஸ் பண்ணணும். அது எங்கெங்கே எப்படி போயிட்டு யாரெல்லாம் தொட்டிருப்பாங்களோ அதெல்லாம் தெரியாது நம்மளுக்கு. அதனால் நல்லா கழுவிட்டு யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப நல்லா இருந்தது. இது வேணும்னா சொல்லுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இதனோட லிங்க் உங்களுக்கு அனுப்புகிறேன். வெயிட் பண்ணி 2026 இது வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.